இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தை குறித்து தியானம் பண்ணி வந்திருக்கிறோம். இது நம்மளுடைய 21 நாள் உபவாச ஜெபங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நாம் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரை தேட ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஜெபம் என்பது தேவனோடு நாம் கொள்கிற ஒரு உறவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் இதுக்கு முன்பதாக நாம் பார்க்கும்போது ஜெபம்னா என்ன என்ற ஒரு தலைப்பில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? ஜெபம் என்பது ஒரு இடமாற்றுதல் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஜெபம் என்பது தேவனோட ஒரு உறவு. இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆதாம் ஏவாளுடைய முதல் இந்த தேவனோட உரைவாடுதலை நம்ம பார்க்கிறோம். அந்த குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அந்த ஒரு கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோட பேசுகிற, தேவனோட உரைவாடுகிற, தேவனோட பழுகிற ஒரு நேரமாக ஜெபம் காணப்படுகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெப நேரத்துக்கு ஆண்டவர் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஏன்னா இட் இஸ் டைம் காட் மீட்ஸ் வித் அஸ். அது என்ன நேரம்னா தேவன் நம்மளோட சந்திக்கிற ஒரு நேரம். இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு கவர்மெண்ட் ஒஃபிஷியலை நீங்கள் மீட் பண்ண போனோம், காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் என்று உங்களுக்கு தகவல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன டைமுக்கெல்லாம் கிளம்பி போவீங்க இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஹவருக்கு முன்னாடியாவது நீங்கள் வீடு விடுவீங்க. ஒரு வேளை டிராஃபிக்கில் எங்கேயும் மாட்டிக்க கொள்ளக்கூடாது, ஏதோ பிரச்சனைங்க வந்துடக்கூடாது. ஏன் நம்ம அதுக்கு அவ்வளோ முயற்சி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்பில் ஒரு முக்கியத்துவம் உண்டு இல்லைங்களா? அதே போல தான் தேவனோட சந்திக்கிறது இன்னும் பல மடங்கு, பல 1000 மடங்கு அது முக்கியமானது என்று நம்ம சொல்லக்கூடும் இல்லைங்களா? அவரோட சந்திக்கிற நேரத்தை நம்ம அலட்சியமாக எண்ணக்கூடாது. அந்த சாயங்கால நேரம் வரும்போது தேவன் அந்த இடத்துல அவங்கள சந்திக்க வந்து தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், அவர் சத்தத்தை நாமும் கேட்க வேண்டும். நாம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் பார்க்கும்போது 24வது வசனத்துல ஏனோக்கு குறித்து நாம் படிக்கிறோம். இப்படி பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தேவன் என்ன பண்ணாருங்க? அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ he was meeting with God. தேவனோடு அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். he is walking with God. அல்லேலூயா. ஜெபம் என்பது இந்த உறவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை கேட்கறது முதலாவது. ரெண்டாவது அவரோட நடக்கிற, ஜெபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேவனோட நடக்கிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க தேவனோடு இருக்கிறதுன்ட்டு சொன்னா அது என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்குதுன்ட்டு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யோவானை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? அவன் இயேசுவுக்குள்ள அன்பா இருக்கிறான், உறவில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? இயேசுவின் மார்பில் சாய்ஞ்சு கொண்டிருக்கிறான். அப்போ ஜெபம் என்பது தேவனோட உறவு. அந்த உறவு எப்படி இருக்கும்னு பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம், அவரோட நம்ம சந்திக்கிறோம், அவரோட நம்ம நடக்கிறோம், அவர் மார்பில் நம்ம சாய்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெப வாழ்க்கை அப்படிதான். இந்த தலை கவலை மேலே சாயாது, இந்த தலை தேவையில்லாத உறவுகளில் சாயாது, இந்த யோசனைகளோ சிந்தனைகளோ உலகத்துக்கு கொடுக்கப்படாது. இந்த சிந்தனைகள் எல்லாம் அவர் மார்பில், அவர் இதய துடிப்பை அறிகின்ற அந்த இடத்துல சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு லீனிங் ஆன் த பூசம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவர் இதயத்தில் சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான், ஒரு இடம் தான் ஜெபம் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தேவனோட உறவு மாத்திரம் இல்லை. பாருங்க, யோவான் 17வது அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணாருங்க? பிதா இடத்துல அவருடைய சீஷர்களுக்காக ஜெபித்தார். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் நம்மளை இப்படி உற்சாகப்படுத்துது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நாம் ஸ்வஸ்தம் அடையும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஒருவர் இன்னொருத்தருக்காக என்ன பண்ணுங்க? we have to pray for one another. நாம் ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, அவர்கள் நம்மளுக்காக ஜெபிக்கும் போது நாம் ஸ்வஸ்தம் அடைகிறோம் இல்லைங்களா? உறவு காட்டுகிறது. நான் எப்படி என்னுடைய சகோதரனை சகோதரியை நான் நேசிக்க முடியும்?
அன்புன்றது ஒரு வார்த்தை மாத்திரம் இல்லை, ஒரு உணர்வு மாத்திரம் இல்லை, அன்புன்றது செயல்பாடுங்க இல்லைங்களா? முதலாவது நான் என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கும் போது, எங்கள் பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குங்க? இந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Praise the Lord. Let us pray earnest prayers for one another. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜெபம் என்பது ஒரு உறவென்று நம்ம பார்க்கிறோம். என்ன மாதிரி அந்த உறவு இருக்கும் ஆண்டவரே? உம்முடைய சத்தத்தை நாங்கள் தினந்தோறும் கேட்கணும், உம்மோடு நாங்கள் சந்திக்கணும், உம்மோடு நாங்கள் நடக்கணும், உம்முடைய மார்பில் நாங்கள் சாய்ந்து இருக்கணும், பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது, கிரியை செய்கிற ஜெபம் ஐயா. இந்த ஜெபம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும். இந்த நாளெல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் பரலோகத்தின் வாசலை தட்டட்டும். பெரிய ஜெபத்தின் ஆண்டவரே அந்த பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.